நான் கூட முதல்ல அது ஃபேக் நியூஸோ அப்படின்னு நினைச்சேன். அதாவது விஜய் கரூருக்கு போறதுக்காக டிஜிபி ஆபீஸ்க்கு அனுமதி கேட்டு மனு அனுப்பியிருக்கிறோம் இமெயிலில் அப்படி 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. அதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கசிஞ்சது பார்க்கும்போது ஃபேக் நியூஸ் மாதிரி தெரிஞ்சுது. இவ்வளோ மோசமாவா ஒருத்தங்க அனுமதி கேட்க முடியும் அப்படின்னு. அதனால் விட்டுட்டேன், அது ஃபேக் நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அது உண்மைதான். அந்த டிஜிபி ஆஃபீஸுக்கு கொடுத்துருக்க கடிதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இவர் தனி விமானத்தில் வழக்கம் போல் இங்கேருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டில் போய் இறங்குவார். அந்த விமானத்திலிருந்து வாகனத்தில் போய் ஏறணும் இல்லையா, இன்பிட்வீன் கேப்பில் போலீஸும் அந்த ஏர்போர்ட் அதிகாரிகளும் சேர்ந்து உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாது, அது நீங்கள் தான் பொறுப்பு. எந்த கூட்டமும் நெருங்கிடக்கூடாது, அதுக்கு நான் பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பு. இது ஒன்று. அடுத்தது, ஏர்போர்ட்டில் இவர் வந்து அந்த கான்வாய் வாகனத்தில் ஏறி, பிரச்சார வாகனத்தில் ஏறி கரூருக்கு போவார். அப்படி கிளம்பும் வரைக்கும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு இவர் கொடுக்கணும். ரசிகர்கள் பொதுமக்கள் யாரும் பக்கத்தில் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. கூட்டம் யாரும் என்னை அண்டக்கூடாது, இதெல்லாம் உங்கள் பொறுப்பு. அடுத்தது, ஒரு வண்டி கிளம்பிடுச்சு இப்போ ஏர்போர்ட்டை விட்டு கரூர் நோக்கி போகணும். போகிற வழியிலெல்லாம் அங்கங்கே தேவையில்லாத குறுக்கீடு, வேறு வாகனங்கள்லாம் நடுவில் வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் டிஸ்டர்ப் ஆயிரும், அப்புறம் கூட்டம் வந்துடும், ஏன் மேலே தப்பு சொல்லிடுவீங்க. அதனால் திருச்சியிலேருந்து கரூருக்கு போகிற வழி எங்கும் அனுமதிக்கப்படாத எந்த விதமான வாகனங்களும் என்னோட வண்டிக்கு பக்கத்தில் வரக்கூடாது. ஈவன் 2 வீலர் கூட பக்கத்தில் வரக்கூடாது. யாரும் என்னை நெருங்கி விடாதவாறு பார்த்துக்கணும். நடுவில் செக் போஸ்ட்டு, போலீஸ் பேட்ரால் எல்லாத்தையும் போட்டு என்னுடைய பயணத்தை பாதுகாப்பானதாக, மக்கள் யாரும் பக்கத்தில் வர முடியாத மாதிரி பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. மொத்த ரோடையும் இவர் கண்ட்ரோலில் கொடுத்துடணும். இவர் கிளம்பி இங்கேருந்து கரூருக்கு போகிற வரைக்கும் வேறு எந்த வாகனங்களும் அந்த சாலையில் பயணிக்கக்கூடாது. அதுதான் அவர் சொல்ல வர்றது. வேறு எந்த வண்டியும் அந்த ரோட்டில் போகக்கூடாது, என் வண்டி போகும்போது பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்றார். இதெல்லாம் ஒரு கண்டிஷன். நான் கரூருக்கு போகணுன்னாக்க இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இங்கேருந்து கிளம்பி இந்த வாகனங்கள் இதெல்லாம் சேர்த்து கரூருக்கு போயிட்டாப்புல. போய் அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இவர் சந்தித்து ஆறுதல் சொல்லணும். இப்போ ஆறுதல் சொல்லும் அந்த வேளையில் எந்த வீட்டில் அவர் ஆறுதல் சொல்கிறாரோ அந்த வீட்டை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். எவ்வளவு? 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போலீஸோட கண்ட்ரோலில் வந்துடணும். போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். யாரும் என் பக்கத்தில் வந்துடக்கூடாது. 0 டாலரன்ஸ். அதாவது சிறு கூட்டம் கூட சேருவதை சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு தீவிரமான போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு அங்கே இருக்கணும். அப்படின்னு ஆறுதல் சொல்கிற வீட்டுகளில் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்க, எங்களோட கட்சி நிர்வாகிகள், அந்த ஆறுதல் தேவைப்படுகிற, இப்போ விஜயோட ஆறுதலுக்காக காத்திருக்காங்க இல்லையா, அந்த குடும்பம், அப்புறம் அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள், சில தேர்ந்தெடுக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகள், இவங்க தான் இருக்கலாம். வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. வேறு யாரும் பக்கத்தில் வந்துடக்கூடாது. முக்கியமாக 0 டாலரன்ஸ். எந்த விதமான கூட்டமும் பக்கத்தில் வர்றதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம், சகிச்சிக்கவே மாட்டோம். அதெல்லாம் உங்கள் பொறுப்பு. பக்கத்தில் வராமல் பார்த்துக்குங்க. இது ஒன்று. அடுத்தது, மீடியாவுக்கு அனுமதி கிடையாது. எந்த மீடியாவும் பக்கத்தில் வரக்கூடாது. யாருக்கும் அனுமதி கிடையாது. அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நாங்கள் சந்திக்கும் போது அதில் கலந்துக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஒரு ஐடி கார்டு கொடுப்போம். அந்த கார்டு யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் உள்ளே விடணும். அப்படி அடையாள அட்டை இல்லைன்னா அவங்கள விடக்கூடாது. யாரெல்லாம் அதில் கலந்துக்குவாங்க அப்படின்ற லிஸ்ட்டை நாங்கள் முன்கூட்டியே காவல்துறையிட்ட கொடுத்துருவோம். அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு வெரிஃபை பண்ணி ஐடி கார்டு இருக்கா உள்ளே போ, இல்லைன்னா வெளில போ அப்படின்னு சொல்லி முறைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது போலீஸோட பொறுப்பு தான் அப்படின்னு இன்னொரு நிபந்தனை. இட் மீன்ஸ் இதை ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, அதாவது பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லுவோம், அந்த சமயத்தில் 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட மக்களையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஆறுதல் சொல்லும்போது ஐடென்டிட்டி கார்டு கொடுப்போம், அது இருக்கிறவங்கள தான் உள்ள விடணும் அப்படின்னு இன்னொன்று. அநேகமாக இவங்க சொல்கிறத பார்த்தாக்க 1-2 வீடுகளுக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்கிறது, அப்புறம் எல்லாரையும் ஒன்றா கூட்டி ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு பார்ப்பாங்க போல இருக்குது. அதனால் 2 கேட்டகரியாக இந்த நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. அப்புறம் போதுமான அளவுக்கு ஆறுதல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி திருச்சி போய் தனி விமானத்தை பிடிச்சி விஜய் சென்னைக்கு கிளம்புவார். இந்த டைமிங் எல்லாத்தையும் நாங்கள் ஷெட்யூல் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். இதை பாதுகாப்பு பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை, உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி இந்த டிஜிபி ஆஃபீஸ் கொடுக்கப்பட்ட மனு சொல்லுது. இதை போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மீடியாவில் வந்த நியூஸ் அப்படின்னாக்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு ஊரில் போய் தன்னோட சொந்த கட்சியின் தொண்டர்களை, பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்தியாவில் இதுதான் முதல் தடவை. இப்படி ஒன்று நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதை விடவும் இதில் ஆச்சரியப்படும் விதமாகவும் அதிர்ச்சி அளிக்கும் விதமாகவும் இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த மனுவில் அவர்கள் வெளிப்படுத்திருக்கிற டோன். ஏதோ இவங்க இந்திய ஜனாதிபதி போலவும் அல்லது இந்திய பிரதமர் போலவும், இப்போ பிரதமர்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னாக்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே
அவருடைய சிறப்பு பாதுகாப்பு படை இங்கே வந்து மொத்த பாதுகாப்பையும் டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவங்க பார்த்துப்பாங்க. அதுபோல் இப்போ விஜய் வந்து ஏதோ மிகப்பெரிய உயரிய நாட்டின் பொறுப்பில் இருக்கிறது போல் எங்கள் தலைவர் வரப்போகிறாரு, இதெல்லாம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறாங்க. எங்கள் கட்சி நடத்தின கூட்டத்தில் இப்படி பிரச்சனையாகி போச்சு, 41 பேர் செத்து போயிட்டாங்க, அவங்கள சந்தித்து ஆறுதல் சொல்ல போகிறோம். மறுபடியும் அதே போல் ஒரு நெருக்கடியோ நெரிசல் மரணங்களோ அல்லது வேறு ஏதோ சிறிய அசம்பாவிதமோ நடந்துடக்கூடாது. நடந்தால் எங்களுக்கு தான் கெட்ட பேர். அதனால் இந்தந்த ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை போல கேட்பது வேறு வகை. அப்படி தான் அது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. இவங்க சௌரியத்துக்கு வருவாங்களாமா, ஆனால் எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசாங்கம். அந்த டோன் இருக்கு இல்லையா, தனி விமானத்தில் விஜய் வருவார், திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்குவார், அங்கேருந்து போய் காரில் ஏறுற வரைக்கும் பாதுகாப்பு கொடுங்க, துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுங்க, போகிற வழியிலெல்லாம் ஒரு டிராஃபிக் இருக்கக்கூடாது, பக்கத்தில் எந்த வண்டியும் பக்கத்தில் வரக்கூடாது, ஈவன் 2 வீலர் கூட வரக்கூடாது. அப்புறம் அங்கே போய் நாங்கள் ஆறுதல் சொல்லும்போது 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும். மண்டபத்தில் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் ஆறுதல் சொல்லுவோம். அப்போ நீங்கள் வந்து ஐடென்டிட்டி கார்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் உள்ளே விடணும். நாங்கள் லிஸ்ட்டு உங்கள்கிட்ட முன்கூட்டியே கொடுத்துருவோம். அப்புறம் முடிச்சுட்டு மறுபடியும் ஃப்ளைட் ஏறுவோம். இன் பிட்வீன் கேப்பில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதெல்லாம் உங்கள் பொறுப்பு அப்படின்ற அந்த டோன் இருக்கு இல்லையா, இது வந்து இவர் இன்னும் விஜய் நடக்கிறது ஒரு சினிமா ஷூட்டிங் போலவே நினச்சிட்ருக்கார். அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையாமா. அதில் ஒரு அரசியல் கட்சி இங்கேருந்து கிளம்பி இந்த மாதிரி பிரச்சனைக்கு போகிறாங்கன்னா கூட்டம் வர்றதும் வராததும் அந்த கட்சியோட ஏற்பாட்டில் இருக்குது. மாறா நான் போவேன், கூட்டம் கட்டுக்கிடாமல் எப்படினாலும் வரும், அதெல்லாம் உங்களோட பிரச்சனை அப்படின்றார். இந்த தேதியில் நான் போகிறேன், ஏற்கனவே இப்படி பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால் தாவேகா தொண்டர்கள் என்னுடைய ரசிகர்கள் யாரும் அங்கே வந்துடாதீங்க, மறுபடியும் அப்படி ஒரு சிக்கல் வந்து விடக்கூடாது அப்படின்னு தொண்டர்களை நோக்கி எந்த கோரிக்கையும் இல்லை, எந்த வேண்டுகோளும் இல்லை. மாறா அரசாங்கத்துக்கிட்ட நோக்கி ஆர்டர் போடுறாரு, உத்தரவு போடுறாரு. இப்போது நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு சினிமா ஷூட்டிங் போல் அவர் கருதுகிறாருன்னு நினைக்கிறேன். அவர் சினிமா ஷூட்டிங்கில் இப்போ இவருக்கு என்ன பொறுப்பு, கால் ஷீட் கொடுத்துருப்பாரு, காலையில் கிளம்பி போய் அங்கே ஷூட்டிங்கில் எல்லா ஏற்பாடும் ரெடியாக இருக்கும், எப்போ ஹீரோ வருவார் அப்படின்னு காத்திருப்பாங்க. இவர் போய் டைரக்டர் சொல்கிற ஷாட்டில் நடிச்சுட்டு வந்துடுவார். இப்போ அதே போல் மனநிலையில் தான் இவர் இன்னமும் இருக்கிறார். அங்கே நடந்திருக்கிறது நம்ம கட்சி நடத்தின கூட்டத்தில் வந்த பிரச்சனை, அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. மறுபடியும் அங்கே நம்ம கட்சி சார்பாக அங்கே போய் ஆறுதல் சொல்ல போகிறோம்னாக்க மறுபடியும் கூட்டம் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்ற பொறுப்பு தன்னுடைய கட்சிக்கு இருக்க வேண்டும், தனக்கு இருக்க வேண்டும் அப்படின்ற சிந்தனை முறையே அவருக்கு இல்லை. அது நம்மளுடைய பொறுப்பு இல்லை. நான் போகத்தான் செய்வேன், கூட்டம் வரும், அதெல்லாம் ஓம் பிரச்சனை, நான் வருவேன் நடிப்பேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டம் வந்துச்சுன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை, அது உங்கள் பிரச்சனை, அது ப்ரொடியூசரோட கவலை அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா நடிகர்கள். அதே மைண்ட் செட்டில் தான் விஜய் இன்னமும் இருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும், இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் இன்னையோட சேர்த்து 13 நாள் ஆச்சு விஜய் வீட்டை விட்டு இன்னும் வெளில வரல. எப்போ போவார் திரும்ப கரூருக்கு அப்படின்னு தெரியல. இது ஒரு தேவதூதனின் வருகைக்காக இவர் வந்து ஆறுதல் சொல்ல மாட்டாரா அப்படின்னு மக்களை காக்க வச்சு ஒரு பில்டப்லாம் கொடுத்து கடைசியில் போனால் தானே ஹீரோவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவனை ஏற்றி விட்டானான்னு தெரியல. இந்த டைம்லையும் இவர் சொந்த கட்சிக்காரன் செத்து போயிட்டான், அவங்கள பார்க்க போகிறதுக்கு இவ்வளவு கண்டிஷன் போட்டு தான் போவேன் அப்படின்றாரு. இப்போ கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்லாம் உனக்கு கிடையாது. எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் என்ன உண்டோ அதை தான் உங்களுக்கு பண்ண முடியும். நீங்கள் திருச்சிலேருந்து கரூருக்கு போகிறீங்கிறதுனால ஒட்டுமொத்த டிராஃபிக்கையும் ரோட்டையும் அப்படியே பிளாக் பண்ணி வைக்க முடியாது, மக்கள் நடமாட்டத்தையும் கட் பண்ணலாம் முடியாது. நீங்கள் கூட்டம் வராமல் பாதுகாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்துங்க, வராமல் பார்த்துக்குங்க, அது உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி சொல்லணும், அதுதான் நியாயம். அதாவது என்டைட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுற்றி உள்ளவங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பிறந்திருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தவிர உங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்ற மாதிரி இதுக்கு அர்த்தம். இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் கேரக்டரில் இந்த என்டைட்டில்மெண்ட் ஃபீலிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. அவங்க எப்போவும் சுற்றி உள்ளவங்களோட உதவியை வாங்கிப்பாங்க, அதுக்காக நன்றி உணர்ச்சி அவங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லை, உதவி செய்கிறது உங்களோட கடமை. எனக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்ததுக்காக நீங்கள் தான் எனக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்களே அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உதவும் வாய்ப்பை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன்ல, ஆனால் நீங்கள் தான் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த உணர்ச்சியோட அடிப்படை உண்மை. இப்போ விஜய்கிட்ட இருக்கிறதும் அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான். நான் கரூருக்கு வந்து ஆறுதல் சொல்ல வர்றேன், அப்போது எனக்குரிய பாதுகாப்பெல்லாம் செய்ய வேண்டியது உங்களோட கடமை தானே, உங்களுடைய வேலை தானே அப்படின்னு அந்த வகையில் தான் அவர் பார்க்குறது போல தெரியுது.